மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. முன்னாடி அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கர்மச்சனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மிதுன ராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா அந்த ஜூன் மாதத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் குரு பயிற்சியோட பலன்களும் முழுவதுமாக கிடைக்க போகுது. இதனால் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்திலும் சரி எந்த விஷயத்திலும் சரி முன்னேற்றம் இல்லாத ராசினா அது முழுக்க நீங்கள் மட்டும்தான். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரியே செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் முதலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் எதையெல்லாமே ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும். இப்போ செய்யக்கூடிய வேலை சம்மந்தமே இல்லாததாக இருந்திருக்கும். இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். இந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த ஒரு 3-4 வருடமாக இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு சுலபமாக ஒரு முடிவு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. விரைவில் உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனையும் விரைவில் உங்களுக்கு கைகூடும், சாதகமாகவே வரும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறையா நபர்கள் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. என்ன இந்த கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில சின்ன ஒரு சங்கடத்தையும் மனக்கசப்பையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது குறிப்பாக கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அடிக்கடிக்கு வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு இதன் மூலமாக உங்களுக்கு கேது பகவான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார். இனி வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பது ரொம்ப நல்லது.
இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து விரைவில் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களை சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே அங்கீகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப அதை பார்த்துட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கிறது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா அதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் பாவம். ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலுமே கூட சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. இல்லை வசதி கம்மியாக இருக்குது, மாப்பிள்ளை சரியாக படிக்கல, வேலை இல்லை, சொத்து பத்து இல்லை, ஆடம்பரமான தேவைகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது வகையில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக பேசுவாங்களா, இல்லை இந்த வயசுல எதுக்கு இரண்டாவது திருமணம், ஏதாவது குழந்தை இருக்கலாம், அப்படி இப்படி நிறைய கமெண்ட்லாம் சொல்லுவாங்க. இதை நினச்சிட்டு நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த உலகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற துணை அப்படிங்கிற நிச்சயமாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 5 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை பேர் பார்க்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுறீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாரும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீங்க. அந்த காதல் அப்படி செட் ஆகியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு மனக்கசப்பு, சண்டை சச்சரவு இதன் மூலமாக அந்த காதல் பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது கேஸ்ட் வேற வசதியில் ஏதோ ரீசனை சொல்லி அங்கேயும் தட்டி கழிச்சிருவாங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் வளர்ச்சி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த புதிய உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக மிதுன ராசிக்காரங்க இத்தனை நாட்கள் நீங்கள் தனியாக ஒரு தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை அழைத்து செல்வார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக் போனாக நிச்சயமாக அந்த நபர் அப்படிங்கிறது இருக்க தான் போகிறார். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் ஒரு மிதுன ராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் கடன் இருக்குதுங்க, 10 லட்சம் கடன் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இனி இந்த வரக்கூடிய இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிதுன ராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 2026 அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் சுத்தமாகவே இருக்காது.
அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாயிட்டே இருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்க போகுது.